இந்த தியா பொண்ணு பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போறா, இறந்து போயிட்டே தான் நினைச்சல வராங்க, உயிரோட நிக்கிறான். அப்பதான் அவளுக்கு உண்மையே தெரிய வருது, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவனோட பிரெயின் தான் டெட் ஆயிட்டு இருக்குது. அந்த ரோஹித் பையன் பொழையது கொஞ்சம் கஷ்டம் தான் டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால இந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் செத்தே போயிட்டான்னு ஒரு பையன் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த ரோஹித் பையன் பாத்தீங்கன்னா கோமால இருந்து முழிச்சிரான். இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியுமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த தியா பொண்ணு இந்த ரோஹித் பையனை வந்துட்டு ஆதின்ற பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இந்த தியா பொண்ணு ஆதிக்கு போன் பண்ணி ரோஹித் இவ்வளவு நாளா சாகல, கோமால தான் இருந்திருக்கான் போல, என்கிட்ட செத்துட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டாங்க. இப்போ அவன் உயிரோட வந்துட்டான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதா பிளான் பண்ணிட்டாங்க சொல்லி சொல்றா. இந்த ஆதி பையனு தியா சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ரொம்ப சோகமாயிடுறான். நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு சரியான லைஃபா இருக்கும்னு சொல்லிட்டு போனே கட் பண்ணிடுறான். இந்த ஆதி பையனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. என்ன நினைச்சு என் பெருந்தன்மை நினைச்சு இங்க ரொம்ப பெருமைப்படுறீங்கம்மா, ஆனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ரொம்ப சோகமாவும் சொல்றான். ஆதி நல்லா பொறுமையா உட்காந்து யோசிச்சுட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தியாவோட கசின் போன் பண்றா. நாளைக்கு தியாவோட மேரேஜ், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பிடலாமான்னு சொல்லி கேக்குறா. தியாக்கு மேரேஜ் ஆக போற விஷயம் ஆதிக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிட்டா எங்க போறான்னு சொல்லி கேக்குறான். கல்யாணம் ஆயிட்டா அவ சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆக போறாடா, உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறா. இல்ல தெரியும், நான் சும்மா தான் விளையாடணும்னு சொல்லி இவனும் அப்படியே மழுப்பிடுறான். இந்த விஷயத்தை அவன் போன்ல கிட்ட அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் மும்பைக்கு போறோமா, இதுக்கப்புறம் தேவை பார்க்கவும் முடியாது, அவர் ரிசப்ஷனை கடைசியா ஒரு அட்டன் பண்ணிட்டு வந்துடுறான்னு சொல்லி சொல்றான். ஆதி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நீ இதுக்கப்புறம் தேவை பத்தி இந்த வீட்டுல பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போய் தூங்கிடுறாங்க. ஆனா மறுநாள் காலையில ஆதி வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். அம்மாக்கு போன் பண்றான். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட பேச்சை முதல் தடவை நான் மீறேன், நான் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஆதி ரிசப்ஷன்ல தியா கிட்ட என்ன பேசுறான்றதை அத்த பாட்டுல சொல்ல. தேங்க்யூ.